स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜபம் பண்ணும்போது நாம் கண்களை மூடிக்கொண்டு தான் ஜபம் பண்ண வேண்டுமா, அல்லது கண்களை திறந்து கொண்டு நாம் முன்னால் இறைவன் பாதத்தை பார்த்து கொண்டு ஜபம் பண்ணலாமா, அல்லது படத்தை நினைக்கிறேன். ஜபம் பண்ணும்போது கண்ணை மூடி தான் பண்ணணுமா, இல்லை இறைவனுடைய படத்தை பார்த்து கொண்டே பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன். எப்படி பண்ணாலும் சந்தோஷம். கண்ணால் பார்க்கும்போது இறைவனை பார்த்து பண்ணுறது நல்லது. கண்ணை மூடும்போது அதே இறைவன் மனசுக்குள்ள பிரசன்னமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது ரொம்ப பயிற்சி தேவை. கண்ணை மூடும்போது மனசு எங்கேயோ ஓடி போயிடுதுன்னா அதுக்கு பதிலாக கண்ணை திறந்துக்கிட்டே பகவானை பார்த்துக்கிட்டே பண்ணலாம். கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை மனசில் நிலை நிறுத்துவது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல. உங்களுடைய அனுபவம் எப்படியோ தெரியல. பொதுவாக பதஞ்சலி முனியே அதை சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் அந்த பயிற்சி, யோகா, அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகவே ஆன்மீக சாதனை பண்ணும்போது இந்த சின்ன சின்ன தடங்கல்களெல்லாம் வரும். அதனால் எப்போது நம்ம படத்தை பார்க்காமையும் மனசுக்குள்ளே அதே உருவத்தை நினச்சி கொண்டு நம்மால் தியானமும் ஜபமும் பண்ண முடிஞ்சா அது நல்ல ஜபம். அதுதான் உண்மையான ஜபம். ஆகவே ரெண்டுமே நல்லது. ரொம்ப சிறந்தது கண்ணை மூடிக்கொண்டு உள்ளேயே உருவத்தை தெரிஞ்சு பண்ணுறது இன்னும் நல்லது. ஆகவே அதில் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அந்தந்த நேரத்துக்கு ஜபம் பண்ணணும். காலையில் எப்படி முடியுமோ பண்ணி சாயந்தரமும் பண்ணணும். மத்தியானம் முடிஞ்சு பண்ண அதுவும் ரொம்ப நல்லது. சதா அந்த ஜபம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்ம கொண்டு வரணும். நம்மளை மறந்து அந்த ஜபத்தில் நம்ம லயிக்கணும். வேலைகளுக்கு நடுவில் எல்லாம் அது எப்படி சாத்தியம்? வீட்டில் எவ்வளோ சத்தம் வரும், அது வரும். இதையும் தாண்டி பயிற்சி மூலமாக மனசில் ஒரு பகுதி ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளை தயார்படுத்தணும். அதுதான் உண்மையான ஆன்மீக சாதனை. அடுத்து அதை சார்ந்த ஒரு கொஸ்டின் தான். நம் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறோம் என்பதை எவ்வாறு அறியலாம்? பல தடைகள் வரும்போது அதை எவ்வாறு எதிர்கொள்வது? ஏற்கனவே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ஆன்மீக சாதனையில் முன்னேறி கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம எப்படி அறியணும்? குழந்தை வளர்ந்துருக்காங்கிறதுக்கு ஸ்கேல் வச்சு அளந்துடலாம். மற்றது எல்லாத்தையும் ஏதோ ஒரு மெஷர் வச்சு டேங்க் நிறைஞ்சிருக்கான்னு மோட்டரை பார்த்து கிணத்து பார்த்து, இல்லை சாதம் வெந்திருக்கா இல்லையான்னு அந்த குக்கர் உசலை வச்சு நம்ம கேட்டுடலாம். நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறுறோமா இல்லையாம்பது எப்படி அறியுது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் குருதேவர் நம்ம திரும்பவும் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா,
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணத்திலையும் நம்முடைய ஆன்மீக சாதனையினுடைய வெளிப்பாடு வர வேண்டும். அதற்கு முதல்ல நமக்கு நாமே உண்மையானவங்களாக இருக்க வேண்டும். செகண்டு, இறைவனுக்கும் நாம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இதை குருதேவர் சொல்றார். நமக்கு நாமே உண்மையான எப்படி, இறைவன் மீது உண்மையாங்கிறது எப்படி? நம்ம பல முறை நம்ம பார்த்துருக்கோம். குழந்தைங்க ஏதாவது ஒன்று விஷயம் வந்தால் இருக்கிறது இல்லைன்னு சொல்லும், இல்லாதது இருக்குன்னு சொல்லும். அந்த பழக்கம் கடைசி வரைக்கும் தொடரும். நம்மளே பார்த்துருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் இல்லை. நல்லா படிக்கிறியாடா அப்படின்னு கேட்டால் நல்லா படிக்கிறேன்பா. அந்த கடைசி அந்த மார்க் ஷீட் வரும்போது தான் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு படிச்சிருக்குன்னு. ஏண்டா இப்படி சொன்னேன், பரீட்சை நல்லா எழுதிருக்கு சொன்னேன், ஏண்டா இப்படி பண்ணேன்னு முடிப்பா. அந்த குழந்தைக்கு புத்தி எப்படி வந்திருக்கு, பண்ணாததையும் பண்ண மாதிரி ஒரு காற்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. தனக்கு தானே அது உண்மையாக இருக்கலை, அது இருக்கிறத சொல்லலை. பெற்றோர்கிட்டையோ டீச்சருக்கு சொன்னேன், நான் இவ்வளோதான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் பார்க்கலாம். அப்போது அந்த கார்டை ஒழிச்சு வச்சுட்டு உடனே ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டேன் அதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க, அப்பாவை வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷன் வரட்டும்னு சொல்லி சூழ்நிலை பார்த்து மெதுவாக போய் அப்பா இவன் மேலே ஏதோ அன்பு காட்டுற மாதிரி சூழ்நிலை வரும்போது, அப்பா நீங்கள் இது பண்ணலனாலும் கூட பரவாயில்லப்பா, இந்த வாட்டி கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு, கொஞ்சம் கையெழுத்து போட்டுவிடுங்கப்பா அப்படின்னு நடக்கிற உண்மை. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் தப்ப முடியாது. கூட அப்பாவோட ஃப்ரெண்டு வேறு இருப்பார், ஏதாவது இருப்பார். அவருக்கு முன்னால் பிள்ளையே நம்ம இது பண்ண முடியாது, அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது, மற்றதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணாலும் 3rd பர்சனுக்கு முன்னால் பிள்ளையை உயர்த்தியே காட்டணும். பார் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அடுத்த வாட்டி நல்லா பண்ணணும்னு சொல்லி கையில் போட்டுருவார், ஓடியே போயிடும். ஸோ அந்த பிள்ளை பெற்றோர்கிட்ட என்ன உண்மையோ அதை சொல்லலை. இது வெறும் அதில் மட்டும் இல்லை, எல்லோருடைய வாழ்க்கையிலும். காலேஜுக்கு போறியா? போகிறேன். நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் போகுது, பையனாகட்டும் பொண்ணாகட்டும். ஒரு கட்டத்தில் நேராக வந்து சொல்லும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறப்பா அப்படின்னு. என்னடா வயசு இருக்குது, நம்ம பார்த்து பண்ணலன்னு. அவனே எல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்துவிடுவான். கொஞ்சம் விசாரிச்சு போனால் முடிஞ்சால் கல்யாணத்துக்கு வாங்க, இல்லைன்னா நாமளே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து குழந்தை நிற்கும். ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லும், காலேஜுக்கு போகிறப்ப நல்லா இருக்கு, எல்லாம் படிச்சுட்டு இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாமே ஓகே தான் அப்படின்னு உண்மையை சொல்ல மாட்டேன். அந்த பெற்றோருக்கு என்ன ஒரு வேதனை உண்டாக்கும். சரி கல்யாணம் தான் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்களா? கேரண்டி கிடையாது. மதம் கடந்து மற்றதை கடந்து கல்யாணம் எல்லாம் நடக்குது இந்த காலத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் அந்த சின்ன வயசுலேருந்தே தங்களுக்கு தாங்களே உண்மையாக இல்லாத ஒரு சூழ்நிலை வளர்ந்ததுனால தான் எதிர்காலத்தில் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் நமக்கு நாமே உண்மையாக முதல்ல இருக்கணுங்கிறது குருதேவர் சொல்வார். அப்போ வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது பிரதிபலிக்கும். கண்டிப்பாக நமக்கு நாமே நம்ம உண்மையாக இருந்துட்டால், இதுதான் என்கிட்ட இருக்குது, திட்டினாலும் திட்டுங்கோ, அடித்தாலும் அடிங்கோ, இதுதான் என்னோடய மார்க்கு,
இதுதான் என்னுடைய கெப்பாசிட்டி. ஒரு வேலைக்கு போனாலும் உனக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டர் தெரியுமா? தெரியும். கம்ப்யூட்டரில் என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். அப்படி தான் சொல்லுவான். சரி, ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாமே தெரியும். இப்போ குவாலிஃபிகேஷன் வந்து நல்லா இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அது அந்த படிப்புக்கு மட்டும் தேவையான எழுதி டக்குன்னு கரஸ்பாண்டில் எதை வாங்கிடுறாங்க. லைனாக இருக்கும். அந்த கம்பெனி ஆகட்டும், ஒரு உத்தியோகமாகட்டும், சரி நீ இந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஹெல்ப் கேட்பாங்க. அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுன்னு முழிப்பாங்க. ஏன் உனக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, நீ ஏன் பண்ணலையாண்ணா? இல்லை, எனக்கு ப்ராக்டிக்கலாக தெரியல அப்படிமா. நானே பார்த்துருக்கேன் சில எலக்ட்ரிஷியன்ஸ். என்ன படிச்சிருக்கேன்? எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கேன், ஐடிஐயில் பண்ணேன். ரொம்ப நல்லது சொல்லிவிட்டு சில ஒரு பல்பை மாற்றதே தெரியணுங்க. இதுக்கு நம்ம எப்படி இது என்ன பதில் சொல்லணும்? இப்படி தான் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படி குழந்தை படிப்பு ஆகட்டும், அதாகட்டும், நாளைக்கு கல்யாணத்துக்கு ஈவன் கல்யாண விஷயத்தில் வந்தாலும் கூட இப்போ என்ன சம்பாதிக்கிறேன், என்ன மாதிரி இருக்குது, நல்ல பழக்கம் இருக்குது, எல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளில் தான் தெரியும், ஐயோ. அப்போ அந்த பெற்றோரும் அதனுடைய மறைக்கிறதுல நிறைய பங்கெடுத்துக்கிறாங்க. பாரு, பண்ணக்கூடாது நம்ம அது. ஸோ அங்கே நமக்கு நம்ம உண்மையாகலாம் இருக்கும்போது கடவுளுக்கு நாம் உண்மையானவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுவாங்க. கடவுள் எல்லாம் சர்வ வியாபி, அவர் படைத்த உலகம். அவரை தாண்டி நம்ம எதாவது பண்ண முடியுமா? மனுஷனை வேணா ஏமாற்றலாம், அப்பா அம்மாவை ஏமாற்றலாம், பிறந்தவங்களை ஏமாற்றலாம். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதுதான் மீரா சொல்லுவான், எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன், நான் எங்கே போய் குளிக்கணும், எனக்கு பயமாக இருக்கும்பா. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனை பார்த்துட்ருக்காம்பாங்க. ஸோ அப்படி எல்லா இடத்துலையும் பகவான் நிறைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு எண்ணம் நமக்கு வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ச்சியில் அது பிரதிபலிக்கும். அதுதான் ஐடியல். சாமிஜி சொல்கிறாரு. சாமிஜி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மை ஐடியல் கேன் பி புட் இன்டு எ ஃபியூ வேர்ட்ஸ் and that is to preach unto mankind their divinity and how to make it manifest in every moment of life. அவருடைய பிலாசபியே இதில் அடக்கிடுறாரு. இது என்ன ஐடியலுங்கிறது சொல்லிடுறாரு. மக்களுக்கு அவங்களுடைய தெய்வீக தன்மையை உணர்த்தணும். அதன் மூலியமாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த டிவினிட்டி, அந்த தெய்வீகத்தன்மை எப்படி வெளிப்படுத்தும் எங்கிறத சொல்லி கொடுக்குறது தான் என்னுடைய கருத்து, மை ஐடியல்ங்கிறார். எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கிறார் பார். நான் அதை சொல்லிக் கொடுத்தேன், எதை சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லலை. அந்த தெய்வீகத்தன்மை, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவினிட்டி. இது எப்படி வரும்? ப்ராக்டிஸ். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். குழந்தை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அது தப்பு கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லணும், டேய் நீ போய் சொல்கிறேன்டா, அது இப்படி இல்லைடா, நீ உண்மையிட இப்படி பண்ணுற சொல்லணும். அது மறுத்து சொன்னால், இல்லைடா நீ போய் சொல்லாத, எதுவானாலும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லி அதை கரெக்ட் பண்ணணும். அப்போ ஒரு கட்டத்தில் அது எது உண்மையோ அதுக்கு நிற்கும். இதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி. அது ஓங்கும்போது நாம் தெரிஞ்சுக்கணும், நாம் ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஸ்கேலு. வேறு எந்த மெஷர் வச்சு நம்ம இது பண்ண முடியும், நம்ம முன்னேறோமா இல்லையான்னு. திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி, பொறுமையை அதை நம்ம வெளிப்படுத்தணும்.
ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வரும். ஒரு டீச்சராக இருந்தால் படிக்காத பிள்ளைங்க, குறும்புத்தனம் பிள்ளைங்க அவ்வளோ தொந்தரவு கொடுக்கும். ஆனால் அந்த டீச்சர் அந்த வேலையை விட்டு போவாங்களே என்ன, எப்படியாவது அதுக்கு நல்ல புத்தி வரும்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியெல்லாம் தோல்வியாகும்போது அது பாட்டுக்கு எப்படியோ போயிட்டு போகட்டும், நான் மற்ற குழந்தைங்களையாவது நல்லா கவனிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு புத்தி வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்முடைய மனசு எண்ணங்கள் வேறு விதமாக போகும்போது முயற்சி பண்ணி நிலைநிறுத்தணும். ஒரு கட்டத்தில் அதுவே நமக்கு கோஆப்ரேட் பண்ணும். அதுக்கு தான் திரும்ப முயற்சி. அதுக்கு தான் இந்த சத் சங்கம், நல்ல ஒரு இணக்கம், கோயிலுக்கு போகிறது, நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது, வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குறது, இதெல்லாம் தான் அதுக்கான வழிகள். அது வரும்போது வாழ்க்கையில் நமக்கு இந்த விஷயங்கள் தானாக அமைஞ்சிடும். தானாக அமையும் போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். அதுக்காக நம்ம கோபப்படாமல் இருக்க முடியுமா, நம்ம திட்டாமல் இருக்கணுமான்னு இல்லை, அதுவும் நடக்கும். சில நேரத்தில் நம்மளை மீறி ஒரு சில வரும்போது அது நடக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த கோபத்திலே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நான் நல்லா இருந்தாலும் அவங்க நல்லா இருந்தால் தானே முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்ன தான் பண்ணாலும் வீட்டில் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இது சமைச்சு போட்டாலும் சரியில்லைம்பாங்க, அதை சமைச்சு போட்டாலும் சரியில்லைம்பாங்க. என்னத்தை சமைச்சது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நம் கடமை 100% நல்லா பண்ணணும். இங்கே நம்முடைய சாதனைகளுக்கு இறைவனோட துணை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய ஆன்மீக சாதனை. நமக்கு ஒரு அமைதி தக்க வைத்து கொண்டு மற்றவங்களுக்கு ஒரு அமைதி கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் நம்மளை வைத்து கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய ஆன்மீக சாதனை. இது ஒன் ஆஃப் தி மெத்தட் நம்ம பார்க்கணும். ஆகவே சில பேர் நம்ம நல்லா மேல்நிலைக்கு வர்றேன்னு இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் பண்ணுற ஜபத்துவானெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் நம்ம நினைக்கிறேன். அப்படி நினைக்கக்கூடாது. அம்மாக்கிட்டே ஒருத்தர் சீடர் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன ஒரு விழிப்பும் உண்டாகலை, நான் இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. அந்நியர் சொல்கிறாங்க, நீ உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க இல்லைன்னு உனக்கு எப்படிடா தெரியும், நீ ஒருத்த நாள் வந்து எனக்கு தெரியும், நீ இப்போ என்ன பண்ணுறியோ அதை பண்ணிகிட்டே இரு போதும். நீ எடுத்தோடனே நீ குருமராஜ மாதிரி சமாதிக்கு போகணும்னு விரும்புகிறியா, வேண்டாம், உங்களுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. உங்களுக்கான குரு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீ பண்ணால் போதும்பாங்க. சில நேரத்தில் அன்னையருடைய சீடர்கள் பிரம்மானந்தர்கிட்ட கூட கேட்பாங்க, பிரம்மானந்தருடைய சீடர்களும் அன்னையர்கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்பாங்க. என்ன நேரடியாக குருக்கிட்ட கேட்க பயப்பட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறது வழக்கம். ஸோ அவங்களுடைய ஆன்சரில் எப்படி தான், நீ சாதனை பண்ணால் போதும், முன்னேறிக்கோ இல்லையான்னு நீ ஒரே பண்ணிக்க வேண்டாம், சின்சியராக சாதனை பண்ணணும். ஸோ அதுவே நமக்கு ஒரு பலமாக இருக்குங்கிறத நம்ம நம்பணும். அடுத்தது, கடமையோடு பணி செய்வதற்கும் பற்றுடன் பணி செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த பற்றை விலக்குவது சாத்தியமா? கடமையோடு பணி செய்கிறோம், எல்லாருமே பண்ணுறோம். அதுக்காக கடமைக்கேன்னு சொல்லி பண்ணாமல் பெற்றோர் வந்து அம்மா வந்து பிள்ளைய சின்ன வயசுலேருந்து உயிரை கொடுத்து குழந்தைய வளர்க்குறாங்க, எல்லாமே பண்ணும். யாரும் சொல்ல வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். குழந்தை அழுதால் தன்னுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு குழந்தைய தூங்க வைப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நேரம் தானே. ஏன்னா இது மற்ற அனிமல்ஸ் மாதிரி சின்ன வயசானோடனே தானே
உழைச்சி சாப்பிட்ற மாதிரி இல்லை, பூனையோ மற்றதோ மாதிரி. மனுஷனுக்கு அவங்க 2-3 வருஷம் ஆகிற வரைக்கும் எல்லாமே தாய் தான் பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம்தான் அதுக்கு எதுவானாலும் தானே எடுத்து சாப்பிட்ற நிலை வருது. அப்போ அந்த அளவுக்கு அந்த உயிரையே கொடுத்து பிள்ளையாக்கி அதை வளர்க்கும்போது அது கடமையோடு நல்லா செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு, ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த ஒரு கடமை செஞ்சாலும் அதுக்கான பிரதிபலன் எதிர்பார்க்காம இருக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. கீதை உபதேசம்தான். ஆனால் அம்மா அதை ரொம்பவே சொல்கிறாங்க. ஏன்னா பிள்ளைய நம்ம ஓரளவு வளர்க்குற வரைக்கும் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்குறதில்லை, எப்படியாவது பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த உடனே இவன் இப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரணும், என்னுடைய கடைசி காலத்தில் எனக்கு முடியாதப்போ இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி நம்ம வளர்க்குறோம், மனசுக்கு நமக்குள்ளே சொல்லிக்கிறோம். தப்பு இல்லை, பிள்ளை பெற்ற பிள்ளை நாளைக்கு முடியாது இருக்கும்போது நமக்கு இது பண்ணணுங்கிற நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அண்ணன் என்ன சொல்லுங்க, அந்த பற்றுதலும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம். ஏன்னா முதல்ல அது கடமையாக பண்ணி வந்தது, அப்புறம் அது ஒரு பற்று வந்துடுது. ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணும்போது அங்கே ஒரு பற்றுதல் வந்துடுது. இந்த விஷயத்தில் அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, சின்ன வயசுலேருந்து ஜெயராம்பாடியில் இருக்கும்போதிலிருந்து தன்னுடைய தம்பிமார்கள் எல்லாரோட விளையாடி எல்லாம் இருக்கும்போதிலிருந்து நல்லாவே ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. அப்புறம் அப்பா காலமானக்கப்புறம் வீட்டில் கஷ்டம். அம்மா மட்டும் கூலி வேலை செய்து வீட்டுக்கு சம்பாதனை. அந்த நேரத்தில் அன்னையார் கூட அந்த அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணி கூலியாக கொஞ்சம் நெல் வாங்குகிறாங்க. அப்போவே வீட்டில் கஷ்டம். இந்த தம்பிங்களுக்கெல்லாம் பாதுகாக்கிற ஒரு பொறுப்பும் அம்மாவுக்கு அப்போவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் குருதேவர்கிட்ட வந்தாங்க. குருதேவர்கிட்ட வந்ததுக்கப்புறமும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களை கவனிக்கும் பொறுப்பு அம்மாக்கிட்ட இருந்ததே இருக்கு. ஒரு கட்டத்தில் தம்பிமார்கள் எல்லாம் வளர்ந்தாங்க, பெரிய ஆளாங்காங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்குது. ஒரு தம்பி உடல்நல குன்றி காலமாகிறார். கடைசி காலம் வந்துடுச்சு. அவனுடைய ஒய்ஃபு சித்தம் போயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிடுச்சு. சுரபாலாக்கு குழந்தை பிறக்குது. அந்த தம்பி அம்மா கிட்ட வாக்கு கேட்குறாரு, அம்மா நான் எப்படியோ இறந்து போகிறேன், இந்த மனைவி இந்த மாதிரி பைத்தியம், இந்த பிறக்கிற இந்த குழந்தைக்கு யார் ஆதரவுன்னு தெரியல, கொஞ்சம் அது வளர்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோமா அப்படின்னு அம்மா கையில் அந்த பொறுப்பு கொடுத்துட்டு போகிறார். அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆன்மீக சாதனை ஒரு பக்கம், குருதேவர சேவை அதெல்லாம் ஒன்று இருந்தது. அப்புறம் குருதேவர் மறைஞ்சிட்டார். அந்த டைமில் பார்த்தாங்க, அம்மா பார்த்தாங்க, ஒன்றும் பதில் சொல்லலை. தம்பி காலமாய் போயிட்டார். ஒரு கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை வீட்டில் அழுதுகிட்டு இருக்கு. அந்த ராது அவங்க அம்மா ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு ஏதோ துணி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பைத்தியம் ஒன்று முடி பிடிச்சி இது பண்ணும், இல்லைன்னு துணி கிழிச்சிக்கிட்டு இருக்கும். குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. சின்ன குழந்தை தவந்து கிட்ட போகுது, அதை தள்ளி விடுது. அப்புறம் அந்த குழந்தை அங்கிட்ட போயிட்டு திருப்பி பார்க்குது, அம்மா இருக்காங்க. அம்மா கிட்ட தவந்து வருது அந்த ராது. அம்மா ஒன்றும் பொண்ணை நின்றுட்டுருக்கு. அம்மா அம்மா புடவை பிடிச்சி அழுகுது. அம்மா போக பார்க்குறாங்க, 2-3 ஸ்டெப் எடுக்கிறாங்க, பின்னாலேயும் புடவை பிடிச்சிட்டே தவந்துட்டே வருது. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல.
உடனே அங்கே குருதேவருடைய காட்சி கிடைக்குது. குருதேவர் அங்கே தோன்றுறாரு. அம்மா சாரதா, இதுதான் யோக மாயா. இந்த குழந்தைய பற்றி கொண்டு தான் நீ இந்த உலகத்தில் வாழணும், அதை எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. குருதேவர் நேராக வந்து நிற்கிறாரு, விஷயம் சொல்கிறாரு. குழந்தைய பார்க்குறாரு, குருதேவர் பார்க்குறாரு. குழந்தைய தூக்கி கையில் வைக்கிறாரு. குருதேவர் மறைஞ்சு போவார். இது நடந்த நிகழ்ச்சி. அன்னைக்கு அந்த குழந்தைய பாதுகாக்கிற பொறுப்பை அம்மா எடுத்தது. தான் தான் அம்மா மாதிரி அந்த குழந்தைய பார்த்தது. அந்த பைத்தியம் கடைசி வரைக்கும் பைத்தியம் தெரியாமலேயே அந்த பெத்த தாய் இருந்துட்டு போயிட்டான். அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. அடுத்தது மற்ற அண்ணன் தம்பி குழந்தைங்கள் எல்லாம் வளருது. இந்த ராதுவோட சேர்த்து நளினி, மாக்கு, இதெல்லாம் அந்நியர் வாழ்க்கையில் படித்தவங்களுக்கு தெரியும். இவங்க 4-5 பேர் எல்லாருமே ஒரு வித்தியாசமாக வளர்ந்துட்டு வர்றாங்க. ராது பிடிவாதமே உருவானவன். அந்த நளினி ஜாதி பித்து பிடிச்சவன். அந்த மாக்குக்கு 2 குணமும் இருக்கு. ஆச்சரியமா இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபேமிலியில் அப்படி ஒரு குழந்தைங்களுடைய தோற்றம் நம்ம நினைக்கலாம். அதனால்தான் என்னமோ நாம் இன்னைக்கு அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க மேலே வந்திருக்காங்கங்கிறதுக்கு, தாண்டி வந்திருக்காங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்ம வீட்டில் தான் இப்படியும் நம்ம சொல்லிடக்கூடாது. எப்படிப்பட்ட குழந்தைங்களை வளர்த்தாங்க. சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி, அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி, அவங்க குழந்தைங்க பெற்று அந்த குழந்தைங்களுக்கு கூட சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க அண்ணியார். எவ்வளோ தூரத்துக்கு பாருங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தராவது அந்நியாருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கலை. ஆளாளுக்கு அந்நியார்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணுங்கிற ஒரு வெறியில் தான் இருந்தாங்க. எப்படி இவங்களெல்லாம் சமாளித்து போனாங்க, பேலன்ஸ் பண்ணும்போது அதுதான் மிராக்கிள். சாரதா அந்த ஒண்டர்ன்னு சொல்லுவாங்க. சாமிஜி சொல்லுவார், சாமிஜிக்கெல்லாம் கோபம் அப்பப்போ வரும், நல்லாவே வரும். அவரால் சின்ன ஒரு டிவியேஷனையும் தாங்க முடியறதில்ல, தூக்கி வீசிடுவார். பெரிய பெரிய சாமிங்களை மேலேயும் தூக்கி வீசிடுவார் அவர் கோபம் வந்து. அதனால் சாமிஜிக்கு கோபம் இருந்தால் யாருக்கிட்ட போக மாட்டாங்க. இது படிச்சிருக்கோம் நம்ம. மகாபுருஷ மகாராஜ், நம்ம ரங்கநாதனோட குரு, எவ்வளோ பெரிய மகாபுருஷமா. அவர் ஒரு நாள் ஏதோ அந்த உட்கா சாப்பிட்டுட்டு ஒரு நடுவில் வச்சுட்டு போயிட்டார். ஏதோ திடீர்னு யாரோ கூட்டம் போயிட்டார். சரி, சாமி வந்து பார்த்தாரு, அது நடுவில் இருக்கு. யாரோ கூப்பிட்டு அது ஓரமாக வைப்பான் பாரு, அப்படியே வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கலாம். அது கூட பண்ணல. என்ன இது, அவன் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டா, இன்னும் அந்த உட்கா தூக்கி டமான கீழே அடித்து அவனை கூப்பிடு அப்படி. அவர் பயந்து வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், போ பிச்சை எடுத்து இன்னொன்று வாங்கி வந்து வையினார். அப்படிப்பட்ட கோபம் வரும் சாமிஜிக்கு. அவரால் தாங்க. அவர் பைரவர், சிவபெருமான். அவருக்கு இந்த அம்மாவுடைய பொறுமையை பார்த்து ஆச்சரியம் மேலே ஆச்சரியம். இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், குருதேவர் இல்லைன்னாலும் கூட எனக்கு பரவாயில்ல, அம்மாவோட அருள் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னார். ஓப்பனாக சொல்கிறார். நான் அவரை பற்றி கேர் பண்ணல, அம்மா இருந்தால் போதும். அப்படி ஒரு பொறுமையாக குழந்தைங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் ஃபேமிலி கடமையோடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலத்திலும் பற்றோடு பண்ணவே இல்லை, பற்று வைக்கவே இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி வளர்த்து ஆளாக்கியிருக்கேன், அப்பா இல்லாத குழந்தை, பைத்து பிடிச்சி குழந்தை, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நாளைக்கு ஏதாவது ஒன்றுமே எதிர்பார்க்கல. அதுங்க நல்லா இருந்தால் போதும். இந்த கூட்டம் ஒரு பக்கம், அதுக்கு நடுவில் இன்னொரு கூட்டம்.
தெய்வாம்சம் வாய்ந்த குழந்தைங்க, ஆன்மீக செல்வத்துக்காக வந்து இருக்கிற குழந்தைங்க ஆன்மீக செல்வத்தை வாரி வழங்கினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டச்சு, இறைவனுடைய காட்சி. தீட்சை கொடுக்குறாங்க, இதுவும் பார் உன்னுடைய குரு அப்படிங்க. அந்த இஷ்டம் அப்படின்னா அந்த சுகத்தில் அந்த இஷ்டம் தேவதை தோணுது. அதையும் சமமாக வச்சு, இதையும் சமமாக வச்சு கடமையோடு பண்ணிட்டு வந்த அம்மா ஒரு கட்டத்தில் இந்த உலகத்திலிருந்து நான் போயிடணும்னு முடிவு பண்ணும்போது 1920 பிப்ரவரி மார்ச் அந்த கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் வந்துடுது. அப்போது மெதுவாக சொல்கிறாங்க, நான் என்னுடைய மாயம் எல்லாத்தையும் விளக்கிட்டேன், இனி நான் என்னுடைய சன்னியாசி பிள்ளைகளோட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அவங்களும் சரி அம்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அடுத்த நாள் சில பக்தர்கள் வரும்போது கௌரிமா எல்லாம் குருதேவரும் ரொம்ப அன்பு செலுத்தணும். கௌரிமா வரும்போது சாரதம்மாவுக்கு அம்மாவுக்கு அவ்வளோ சேவை பண்ணாங்க. என்ன தினமும் என்கிட்ட வந்து என்ன பேச போகிறேன்? அம்மா சொல்கிறேன், படுத்திருக்காங்க கட்டில் உட்போதனில். இல்லைம்மா உங்களை தரிசனம் பண்ண வந்தேன். வேண்டியதில்லை, இவ்வளோ நாள் தானே பண்ணியாச்சு, நான் இப்போது இறை சிந்தனையில் இருக்கேன், என்னை விட்டுடு. சாரதம்மா சொல்கிறாங்க, அது என்னம்மா இது என்ன புதுசாக இருக்க? புதுசு இல்லை, அப்படிதான், குருதேவர்கிட்ட வேண்டிக்கோங்க, என்ன விட்டுடுங்கோ அப்படி. இன்னும் உடம்பு முடியாமல் ஆகுது. இந்த ராது, நளினி இவங்க எல்லாம் வந்து அங்கேயும் உட்போதனில் தங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இவ்வளோ நாள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அம்மாக்கிட்ட போவாங்க, நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் யாரோ ஒருத்தர் போகும்போது அம்மா கடுமையாக சொல்லுவாங்க, இன்னும் உங்கள் விஷயத்துலலாம் எனக்கு ஆர்வம் இல்லை, உங்களெல்லாம் என்ன வேணுமோ பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் போகிறான், நேற்று தானே சொன்னேன் என்கிட்ட இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. அவங்களுக்கு ஆச்சரியம், என்ன நம்ம அம்மாவா இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற. அடுத்தது அந்த ராது குழந்தை அழுது வர்றது, கிட்ட வருது. உடனே அந்த சேவை கூப்பிட்டு குழந்தை கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட விட வேண்டாம். இந்த விஷயம் சாரதானந்தருக்கு தெரியுது. போய் சொல்கிறாங்க, அம்மா எங்களெல்லாம் கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. சாரதானுக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு. இது என்ன இண்டிகேட் ஆகுதுன்னா, அம்மா இந்த உலகத்திலிருந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க இந்த பாடியிலிருந்துங்கிறதுக்கு தெளிவாயிடுது. ஒரு கட்டத்தில் மறுபடியும் எல்லாரும் வரும்போது இவங்க எல்லாருக்கும் வச்சு சொல்லுவாங்க, இந்த பாரு போதும், உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணியாச்சு, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கோ, என் கிட்ட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவக்கு சொல்லி இவங்களை எல்லாத்தையும் கிராமத்துக்கு அனுப்புங்கோ, ஜெயராம்பாடிக்கு அனுப்பிடுங்கோ, ராது, குழந்தை, நளினி, மாக்கு எல்லாரையும் அனுப்பிடுங்கோ. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த ராதுவை விட்டு ஒரு நாள் கூட அம்மா பிரிஞ்சிருந்தது கிடையாது. இன்றைக்கி அந்த ராதுவை ஜெயராம்பாடிக்கு அனுப்ப சொல்கிறாங்கன்னு அம்மா என்ன முடிவு பண்ணிட்டோம் தெரியலன்னு சொல்லிவிட்டு வேதனையோடு அத்தனை நாள் எவ்வளோ அன்பு பெற்று வாழ்ந்தாங்களோ, எந்த அளவுக்கு அம்மாவை அவங்க துன்புறுத்தினாங்களோ அதெல்லாம் நினச்சி அம்மா இன்னைக்கு கிட்ட விட மாட்டேங்கிறாங்களே நினச்சி அப்படியே கண்ணீர் விட்டு வாசலில் நிற்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வாயில் ஒன்றுமே வரல, அப்படியே அழுது மனசில் அழுதுகிட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்க. சாரதானந்தி கூப்பிட்றாங்க. அவர் வந்து மெதுவாக என்ன ஆச்சு விஷயம்னு கேட்கும்போது, அம்மா இன்றைக்கி எங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம ஊருக்கு போகிறது பற்றி இல்லை, இவ்வளோ நாள் அம்மா கூட இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு இன்றைக்கி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது
இங்கே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு ஊரில் எங்களை என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி உண்மையான ஃபீலிங்கோடு அப்பா சொல்கிறாங்க. நியாயம்தான். எல்லாமே அம்மாவை பிச்சை எடுத்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இன்றைக்கி அம்மா படுத்து படுக்க இருக்கும்போது நீங்களாம் வந்துட்டீங்களான்னு ஊரில் பேசிவிடுவாங்களோன்னு அந்த பயம் வேறு. சாரதானஞ்சு மெதுவாக போய் அம்மா கிட்ட, அம்மா அவங்கள ஊருக்கு அனுப்புறது பற்றி இல்லை, கொஞ்சம் நீங்கள் குணமானக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அவர் வேறு விதமாக அப்ரோச் பண்ணுறார். நீங்கள் கொஞ்சம் குணமானக்கப்புறம் போனால் ஊரில் இருக்கிறவங்களும் அவங்கள ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேம்மாங்கிறாங்க. அம்மா சாரதானந்தர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சாரதானந்தர் மட்டும்தான் அம்மாவை கேட்பாங்க. சரி பாரு, நான் இந்த மாயை எல்லாத்தையும் விளக்கிட்டப்பா, எனக்கு எந்த பற்றும் கிடையாது, என்னுடைய கடமை என்னமோ நல்லா பண்ணியிருக்கேன், இனி அவங்க என்கிட்ட வர வேண்டாம், என்ன குருமர சிந்தனையில் நான் இருக்க போகிறேன். ஆனால் அவங்க ஊருக்கு அனுப்பலைனாலும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பினா அவங்க கிட்ட வரக்கூடாது, அவங்க நிழல் கூட எனக்கு படக்கூடாது, பார்த்துக்கொள்றோம். சாரதானந்துக்கு ஷாக் ஆகிடுது. கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்ட அம்மா. இனி அம்மாவை உயிரோடு இங்கே எடுத்து வைக்கிறது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவரும் கண்ணீரோட சரி அம்மான்னு சொல்லி வர்றார். அப்புறம் ஜூலை 21ஆம் நாள் அம்மா காலமாகறாங்க. அது வரைக்கும் இவங்க யாரும் கிட்ட வரவே இல்லை. இந்த லாஸ்ட் 1 மந்த் எப்படி கடமைன்னு பண்ணும்போது எவ்வளோ கடமையோடு அம்மா சேவை செஞ்சாங்க, பற்றில்லாமல் சேவை செஞ்சாங்க. பார்த்தா இவ்வளோ பற்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தேவையான நேரத்தில் அதையும் விலக்கிச்சாங்க. எதையுமே எதிர்பார்க்கல. ஒரு முறை கோலப்பமா அவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, டே நைட்டு தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இதுலேயே அம்மா இருக்காங்க, வளர்ந்து கிடக்கிற உலகத்துலேயே உலக விஷயத்துலேயே இருக்காங்க போல இருக்கு. குரு மகாராஜ் எப்போ பார்த்தாலும் ஆன்மீகத்தில் சமாதியிலே இருந்தார், அம்மா என்ன இருக்காங்கன்னு மனசில் நினைக்கிறாங்க. நினச்சவங்களும் இல்லை, அம்மா திரும்பி பார்க்குறாங்க, என்ன வலப் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ புரிஞ்சிடுச்சு, தன்னுடைய வியூ தப்புங்கிறத புரிஞ்சிருக்கு. இது குரு மகாராஜோட விருப்பம், இப்படி தான் இருக்கணும்னு குரு மகாராஜ் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அம்மா அப்படி இருக்காங்க. அம்மா நினச்சிருந்தாலும் எப்போதும் சமாதியில் மூழ்கி இருக்கலாம், சந்தேகமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்தோன்னே குரு மகாராஜ் எடுத்துக்க முடியாது. அம்மாவை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். சாதாரண மக்கள் மாதிரியே பிறந்து சாதாரண மக்களோடையே வாழ்ந்து அப்படியே காரிச்சி வரைக்கும் இருந்து போனாங்க. ஒவ்வொரு சாதாரண மக்கள் படுற கஷ்டம் எல்லாத்தையும் அம்மா பட்டிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் ஏச்சு குருமர மறைவுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனைகள், வறுமை, குடும்பத்திலுடைய சண்டை சச்சரவு, குழப்பங்கள், இதுக்கு நடுவில் ராமகிருஷ்ண மடம் ஸ்தாபனை பண்ணும்போது பல கஷ்டங்கள், அரசாங்க சிக்கல்கள், இது எல்லாத்தையும் சாதாரண மக்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லாத்தையும் அம்மா ஃபேஸ் பண்ணி கடமையாக எல்லாமே நல்லபடியாக பண்ணி இறைவனுடைய கடமைன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. எந்த பற்றுதல் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஆகவே அம்மாவுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்து பண்ணும்போது இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பற்றியும் நம்ம விலைக்கு நம்ம வாழ முடியும். அதுக்காக நம்ம எடுத்தோடனே என்கிட்ட வராது போன்னு யாரையும் சொல்லிட முடியாது. இப்போல்லாம் பிள்ளை வந்து பார்க்க மாட்டானான்னு தான் நம்ம கேட்போம். நம்ம எங்கேயோ இருப்போம், பிள்ளைங்க எங்கேயோ இருக்கு, பேரன் குழந்தைய பார்த்து வருஷக்கணக்காச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. எங்கேயோ இருக்காங்க. அந்த குழந்தை வந்தாலும் அதுக்கு தமிழ் பேச தெரியாது, அந்த குழந்தை பேசுகிற இங்கிலீஷும் உங்களுக்கு புரியாது. நான் பார்த்துருக்க சில குழந்தைங்க வேங்குது, அது யாருக்கும் புரியறதில்லை.
நாம் அப்படி நம்முடைய ஜெனரேஷனில் இப்படி வந்திருக்கு. ஆகவே நம்ம பற்று தவறி பற்றோடு நம்ம வளர்ந்திருந்தாலும் இந்த ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டு பிரார்த்தனையோடு பற்றில்லாமல் நம்மளை உருவாக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதை தாங்கிக்க முடியும். பற்றோடு பண்ணும்போது நாளைக்கு பிள்ளையோ இல்லை அப்பா அம்மாவோ உதறிட்டு போகும்போது நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு பதப்பறிக்குது. பெத்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே, ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்துடக்கூடாது. அது எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பார்க்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஏதோ பேப்பரில் படித்தோம், நான் ஏதோ சென்னை வாசி தான் நினைக்கிறேன். வயசான அம்மா இங்கே இருந்தாங்க. ஒரு சின்ன நிலம் பணம் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அப்பா இறந்து போயிட்டார். பிள்ளை அமெரிக்காவில் இருந்தார். கல்யாணம் அங்கேயே பண்ணிக்கிட்டாரு. அப்பப்போ வந்து அம்மாவை பார்த்துட்டு போகிறாரு. ஸோ அவனுக்கு பேராசை ஜாஸ்தி. வந்து அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் எல்லாம் நீ எங்கள் கூட வந்துடு, நாங்கள் வச்சு நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு சொன்னாங்க. அம்மா பேரில் இருந்த ஒரே ஒரு வீடு மற்றது ஏதோ அது எல்லாத்தையும் நல்லா எழுதி வாங்கிட்டேன். ஏண்டா இதை ஏன் வீடு வந்தால் நமக்கு தங்குறதுக்கு இடம் வேணுமேண்டா? அதெல்லாம் வேண்டியதில்லைம்மா, அங்கே அமெரிக்காவில் எல்லாமே இருக்குது. அப்படியே தான் வந்தால் நம்ம அங்கே வீட்டில் தங்கிக்கல, இந்த வீட்டில் தங்கிட்டு போயிடலாம், அங்கே நல்லா இருக்கலாம். பிள்ளை சொல்கிறான். கேட்டாங்க. அப்பா இல்லை, துணை கூட ஒரு கடைசியை கொஞ்சம் கஞ்சி ஊற்றுவான்னா, கொஞ்சம் இது பண்ணுவான்னா, நம்பிக்கை இல்லை. எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அவன் எல்லாத்தையும் விற்றான், பணத்தை பண்ணான், பேங்க்கில் போட்டான். வாங்கம்மா நம்ம இங்கே ஃப்ளைட்டில் திருச்சியிலிருந்து போகணும்னு சொல்லி திருச்சிக்கு கூப்பிட்டு போய் அங்கே அந்த லான்ச்சில் உட்கார வச்சுட்டு, அம்மா கொஞ்ச நேரம் இராம, நமக்கு ஃப்ளைட்டு இன்னும் டைமாக இருக்குது, 1 மணி நேரம் இருக்குது, இதான் இதனை சாப்பிடுன்னு சொல்லி ஏதோ வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு வாரத்தில் உட்காந்துருக்கேன். பார்த்தா பிள்ளை வரலை. 1 மணி நேரம் ஆச்சு, வரலை. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆச்சு, வரல. யாரோ வந்து கேட்குறாங்க, என்னம்மா இங்கே உட்காந்துருக்கு? இல்லை, என் பிள்ளை போயிட்டு வந்து கூப்பிட்டு போவான் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா. அமெரிக்கா ஃப்ளைட்டு தான் அப்போவே போயிடுச்சு. அப்படியா? கொஞ்சம் விசாரிக்கும்போது அந்த ஃப்ளைட்டு அந்த அம்மாவை உள்ளே விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த ஃப்ளைட்டு அவன் ஏறி கிளம்பி போயிட்டான். அப்போ பிள்ளை அந்த செக்கிங் லிஸ்ட்டில் பார்க்குறான், பிள்ளை உள்ள போர்டிங் ஆகி போயிட்டான். பிள்ளை போய் பாதி தூரம் துபாயில் தாண்டி போயிட்டான். அம்மாவுக்கு ஷாக்கு. அப்போ கூட அந்த தாய் ஒன்றும் சொல்லலை, ஏதோ அவசரம் போல இருக்குது, பிள்ளை சீக்கிரமாக போயிட்டான். அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ எங்கே போகணும் நீங்கள்? நான் எங்கே போகணுன்னு தெரியல. ஏன் உங்களுக்கு வீடு இல்லையா? வீடெல்லாம் விற்றுட்டோம். அப்புறம் ஒரு அநாதாசிரமத்துக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த அம்மா இன்னும் அங்கேயே இருக்காங்க. இப்படியோ பிள்ளைகள் இருப்பாங்க. எதையுமே நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது இறைவன் மட்டுமே துணை, கடைசி வரைக்கும் அவங்க தான் துணைங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, நிறைய நல்ல பிள்ளைங்கள் இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம கடமை பற்றில்லாமல் வாழ கற்றுக்கிட்டா நமக்குன்னு ஒரு துணை இறைவன் இருக்கான்னு நம்பிக்கையோடு இருப்போம். அப்படி ஒரு பற்றில்லாமல் வாழவும், ஒரு பக்தியோடு வாழவும் இந்த தெய்வ திருமூவர் நமக்கு அனுகிரகம் செய்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டுகிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.